இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புது கண்டென்ட் ட்ரை பண்ண போகிறோம். ஆடியன்ஸ் வந்து நீங்கள் கேட்பீங்க என்ன கண்டென்ட்னு. ஸோ என்ன கண்டென்ட்னா வாட்ஸ் கோயிங் ஆன் யூடியூப் இது வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா ட்ரெண்டிங்கில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு யூடியூப் போய்க்கலாம். ஸோ யூடியூப் போயிட்டு அதில் வந்து ட்ரெண்டிங் பேஜுக்கு போனால் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா குட் பேட் அக்லி மூவி ட்ரெய்லர் தான் இருக்குது. அப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ப்ரோமோ இருக்குது, அதாவது பாண்டியன் ஸ்டோர்ஸ் ப்ரோமோ இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சன் டிவியோட எதிர்நீச்சல் சீரியலோட ப்ரோமோ இருக்குது. ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா 29 lakh வியூஸ் இருக்குது ஒன் டேல. எதிர்நீச்சல் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியில் 6 lakh வியூஸ் இருக்குது, ஆனால் வெறும் 5 மணி நேரம் தான் ஆயிருக்கு. ஸோ ஒரே ப்ரோமோவாக தான் இருக்குது, சீரியல் ப்ரோமோவாக தான் இருக்குது. அவ்வளோ பேர் சீரியல் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோஸ் மட்டும் பார்ப்பாங்க, எப்படி எடிட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு குட் பேட் அக்லி ட்ரெய்லர் இருந்துச்சா, அதுக்கப்புறம் அங்கங்கே ஃபுல்லாகவே ப்ரோமோவாக தான் இருந்துச்சு. சில இடத்துல மட்டும் யூடியூபர்ஸ் வீடியோ ஏதாவது ஒன்று இருந்துச்சு. ஸோ 15-16 தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பரிதாபங்களும் இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய அங்கங்கே பார்த்தீங்கன்னா சீரியல் ப்ரோமோவாக தான் இருக்குது ட்ரெண்டிங்கில். ஸோ ட்ரெண்டிங்கில் என்ன மியூசிக் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு குட் பேட் அக்லி மியூசிக் தான் ஒன்று வருது. அதுக்கப்புறம் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கனிமா சாங் இருக்குது ரெட்ரோ மூவிலேருந்து. அதுக்கப்புறம் கீழே வந்து நீக்கு, அதுக்கப்புறம் டிராகன். மியூசிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஜித் மூவி தான் இருக்குது. ட்ரெண்டிங்லேயும் ஃபஸ்ட்டு வந்து அஜித் ட்ரெய்லர் தான் இருந்துச்சு. மியூசிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாங் தான் இருக்குது, அஜித் மூவி சாங் தான் இருக்குது. ஸோ வந்து ரெண்டு இதுலேயும் வந்து அஜித் மூவி சாங் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்கில் வந்து சீரியல்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு, சீரியல் ப்ரோமோவா. இது வந்து மியூசிக்கில் வந்து மற்ற சாங்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், டாபிக் வந்து ட்ரெண்டிங். இப்போ என்ன யூடியூப்ல வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் வந்து இதுதான் இருக்குது, வேறு எந்த இஷ்யூஸுமே எதுவுமே இல்லை. ரெண்டாவது என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா கிரியேட்டர்ஸ் ட்ராமா. யூடியூப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, டிடிஎஃப் லைசன்ஸ் கேன்சல் பண்ணது, அதுக்கப்புறம் டெக் பாஸ் சண்டை, பிரியாணி மேன், அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான் வியூ. இது மாதிரி ஏதாவது ஒரு சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா. சில பேர் வந்து தெரியாமலே வந்து பண்ணிடுவாங்க, ஏதாவது வந்து பிரச்சனை ஆயிடும். சில பேர் வந்து தெரிஞ்சே பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ட்ரெஸ்ஸு காசு எல்லாமே நான் காருக்குள்ளே இருந்தே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து இப்போ ஒரு பெரிய டீம் இருக்கும். ஸோ கொஞ்சம் நிறைய பேரை கூட்டிகிட்டு போயிட்டு பக்காவாக கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. இல்லாட்டி போலீஸ்கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். நான் அப்படி தான் ஸ்விக்கி விளாகர்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க, காரை ஓரமாக நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபுட்டு வந்து எல்லாரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது மாதிரி பக்காவாக கொடுத்துருந்தா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. இது வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணியிருந்தாங்களோ தெரியாமல் பண்ணியிருந்தாங்களோ, ஸோ ஆனால் இது வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. இது மாதிரி வந்து அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் யூடியூப்பை பொறுத்தவரை. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக ப்ரொமோட் பண்ணி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது முன்னாடி வந்த பிரச்சனை. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. முன்னால் எப்படி வந்து யூடியூப்ல பிரச்சனை வரும்னா கண்டென்ட் வந்து காப்பி பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ப்ராங்க்னா ஸோ அதே மாதிரி ப்ராங்க் வந்து இங்கே பண்ணுறது, மாதிரி கண்டென்ட் வந்து சேமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து பிரச்சனையாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது, ஃபுல்லாகவே இஷ்யூ தான். அந்த இஷ்யூ வந்து ஒருத்தவங்க மேலே வச்சுட்டாங்கன்னா இவங்க ரிப்ளை வீடியோ போடுவாங்க. ஸோ இன்னொருத்தவங்க வந்து திருப்பி ப்ரூஃப் காட்டி இன்னொரு ரிப்ளை போடுவாங்க. ஸோ திருப்பி இன்னொருத்தவங்க ப்ரூஃப் காட்டி ரிப்ளை போடுவாங்க. நம்ம வந்து ரெண்டு சைடையும் பார்த்து நம்மளுக்கு வந்து யாரை நம்புறதுனே தெரில. ஸோ இப்படி தான் வந்து இப்போ யூடியூப்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் மாறினா தான் யூடியூப் வந்து சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் சில பேர் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்ப்பாங்க. ஜாலியாக இருப்பா அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்ப்பாங்க. நானும் கமெண்ட்லாம் பார்த்துருக்கேன். ஸோ சில பேர் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்ப்பாங்க, சில பேர் வந்து கமெண்ட்லேயே திட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் கேர்ஃபுல்லாக அப்லோட் பண்ணணும். முன்னாடி மாதிரி கிடையாது, ஆடியன்ஸ் வந்து என்ன அப்லோட் பண்ணாலும் பார்க்க மாட்டாங்க, இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்னொன்று பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், ட்ரெண்டிங் என்ன இருக்குன்னு பார்த்தோம். அது செகண்ட் வந்து கிரியேட்டர்ஸ் ட்ராமான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏன்னா யூடியூப்ல வந்து எதாவது பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து பார்த்தோம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் சேனல்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஷவுட் அவுட் கொடுக்க போகிறோம். என்ன சேனலுக்குலாம் பார்த்தீங்கன்னா அண்டர் ரேட்டட் சேனல்ஸ். ஏன்னா அவங்க வந்து கண்டென்ட்லாம் சூப்பராக இருக்கும், ஆனால் வந்து இன்னும் ஒரு ஃபேம் கிடைக்காம அப்படியே இருப்பாங்க. லைக் என்ன மாதிரி சொல்லலாம். அதுமாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இப்போ ஒரு சேனலில், பாட்காஸ்ட் தமிழ்னு சொல்லிட்டு. அதில் வந்து லியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தாங்க அந்த ஸ்டோரியை. வந்து சொல்கிற ஒரு இதுவும் சூப்பராக இருந்துச்சு, ஆனால் 3 lakh வியூஸ் தான் போயிருந்துச்சு. ஸோ நீங்கள் யாராவது பார்க்கணுன்னா போய் பாருங்கள், யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் பாட்காஸ்ட் தமிழ்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்க வந்து வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் யாராவது புதுசாக சேனலை பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாவது டாபிக் வந்து மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வாட்ஸ் கோயிங் ஆன் யூடியூப் இந்த சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பொறுத்து தான் நான் வந்து வாட்ஸ் கோயிங் ஆன் சீரிஸ் வந்து பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி வீடியோஸ் வந்து லைனாக அப்லோட் பண்ணலான்னு. ஏன்னா யூடியூப்பில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் அப்லோட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய டாபிக் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்ட் 2 வேணுமா இல்லாட்டி சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு. பாய்.